முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சிஎம் போட்டிருக்க இந்த கான்ட்ராக்ட் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா MOUS அப்படின்னு சொல்லப்படுறது தான். அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கண்டிப்பா வந்து உங்க நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன், இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபிக்ஸ்டா சொல்லிட முடியாது. இது வந்து எப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தைக்கு நான் சம்மதிக்கிறேன், இந்த ஒப்பந்தம் வந்து வருங்காலத்தில் செய்யலாம், இல்லை இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தானே தவிர, இல்லை இது வந்து ஃபைனலைஸ் பண்ண அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மட்டும்தான். அது வந்து ஃபைனலைஸ் பண்ண ஒரு டீல் அக்ரிமெண்ட் கிடையாது. சிஎம் அவர்கள் போயிட்டு வந்த இந்த ட்ரிப் மூலமா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெர்மனியில் கிட்டத்தட்ட 23 புதிய மின்னணு முதலீட்டு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலமா 3819 கோடிக்கு முதலீடு செய்யப்பட போறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த முதலீடு மூலமா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க.